ஸ்டாலின் வாரிசை வச்சுதான் அரசியல் பண்றாருன்னா எம்எல்ஏ புள்ள ஜெயிச்சா கரண்ட் பிரச்சனை என்ன தெரியுமா? அவர் வீட்டுல என்னைக்காச்சும் கரண்ட் போயிருக்குமா? சத்துணவு சாப்பாடுனா என்னன்னு தெரியுமா? கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ள போய் உள்ள போய் படிச்சுட்டு வந்திருப்பாரா? கிளாஸ் ரூம் இல்லாம டாய்லெட் இல்லாம மரத்தடியில படிச்சுட்டு இருக்காரா? இந்த ஆதவ அர்ஜுனா கிளாஸ் ரூம் இல்லாம மரத்தடியிலே படிச்சு வளர்ந்த பையன் நான். நம்ம ரங்கநாதன் அண்ணன் 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க தேர்ந்தெடுத்தீங்க. அவரு வெளிவாக்கத்துல உட்காந்துக்கிட்டு ஒன்லி ரியல் எஸ்டேட் தான் பண்ணிட்டு இருந்தாரு, ஊழல் பண்ணிட்டு இருந்தாரு. அவங்கள மாத்தினாங்க. யார மாத்தினா? திருப்பியும் வாரிசை போட்டாங்க. ஸ்டாலின் வாரிசை வச்சுதான் அரசியல் பண்றாருன்னா பேராசிரியர் அன்பழகன் பேரை வந்தாரு. பேரை ஜெயிச்ச பிறகு வீட்டை விட்டே வெளியே வரல. எம்எல்ஏ ஆபீஸும் வெளிவாக்கத்துல காணும். சரி, திருப்பியும் திமுக இந்த பக்கம் வரவே கூடாதுன்னு எப்பயும் முடிவு பண்ணிட்டாங்க. எப்படா ஜெயிக்குதுன்னு பார்த்தா அண்ணா நகர்ல எம்எல்ஏ மோகனுடைய பையன் சொல்லக்கூடிய ஒரு நெப்போ கிட்டு, நம்ம சொன்ன மாதிரி அமுல் பேபி, ஒன்னும் தெரியாது, ஜாலியா சுத்திட்டு இருப்பாரு ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஃப்ரிட்ஜை கொடுத்து மிக்சி கொடுத்து ஓட்டுக்கு 10,000 கொடுத்து எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆகி திருப்பி ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணலான்னு அண்ணா நகர்ல சுத்திட்டு இருந்தாரு. திடீர்னு அவரை வில்லிவாக்கத்துல இங்க போட்டு அந்த குழந்தைக்கு ஒன்னும் தெரியாது. ஏன்னா வாரிசு குழந்தை. எம்எல்ஏ புள்ள ஏதாவது சரி செய்யுமா? இங்க எம்எல்ஏ புள்ள ஜெயிச்சா கரண்ட் பிரச்சனை என்ன தெரியுமா? அவர் வீட்டுல என்னைக்காச்சும் கரண்ட் போயிருக்குமா? சத்துணவு சாப்பாடுனா என்னன்னு தெரியுமா? கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ள போய் உள்ள போய் படிச்சுட்டு வந்திருப்பாரா? கிளாஸ் ரூம் இல்லாம டாய்லெட் இல்லாம மரத்தடியில படிச்சுட்டு இருக்காரா? இந்த ஆதவ அர்ஜுனா கிளாஸ் ரூம் இல்லாம மரத்தடியிலே படிச்சு வளர்ந்த பையன் நான். ரேஷன் கடையில 12ஆம் கிளாஸ் வரைக்கும் சாப்பிட்டு வளர்ந்த பையன் நான். ஒரு விளையாட்டு வீரன். என்னோட திறமையில தமிழக கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ல படிச்ச பையன் நானு. ஒன்னே ஒன்னு எழுதி வச்சுக்கோங்க. ஆதவ அர்ஜுனா எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு உங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் என்ன தேவையோ அது 2000 ரூபாய் 5000 ரூபாய் எனக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது. என் குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு எத்தனை கோடி வேணாலும் நான் செலவு பண்ண நான் ரெடியா இருக்கிறேன்.